அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவிலே பேசின 4ஆம் வார்த்தை ஏற்பு என்று தலைப்பிலே நம்மளோடு பகிர்ந்து கொள்ள நம்ம மத்தியில் இருக்கும் பாரதி சிஸ்டர் அவர்களை வருங்க என்று கரங்களை தட்டி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமமே மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட 4வது வார்த்தையை பேச கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அடுத்ததாக கூட மார்க் 15:34 வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இப்படி எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டா கூட தாவீது சொல்லலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல அந்த அப்சலோமிற்கு தன் மகனுக்கு தப்பி ஓடின போது பாடின சங்கீதம். அதுக்கடுத்து சங்கீதம் 57 சவுலுக்கு தப்பி ஓடின போது கெபியில் பாடின சங்கீதம். நீங்கள் அடுத்ததாக கூட சங்கீதம் 59 சவுல் தாவீதை கொல்வதற்கு ஆட்கள் அனுப்பின போது பாடின சங்கீதம். இப்படி எந்த விதமான சூழ்நிலையிலும் நம்ம ஜபிக்கிறவராகவும் அவரை துதிக்கிறவராகவும் இருக்க வேண்டும். அதுக்கு நெக்ஸ்ட் கூட சங்கீதம் 57:9 படிக்க வேணாம். துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். அதில் நான் எப்பவும் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். மத்தேயு 27:45. நெக்ஸ்ட்டு மார்க் 15:33. இதில் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் கூட தான் இயேசு பிதாவை நோக்கி கூப்பிட்டார். இயேசு எல்லாத்திலும் இருள் போன்ற வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் பிதா இயேசுவை கைவிட்டாரா? ஏன்னா பரிசுத்தமான அவர் மீது நம்முடைய பாவங்களை எல்லாம் பாரமாய் மாறி இயேசு பிதாவினிடம் இருந்து கைவிட்டார். அதனால்தான் இயேசு ஏன் கைவிட்டீர் என்று கேட்டார். ஏசாயா 54:7 படிக்க வேணாம். அவரது உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்வார். அப்படின்னா என்ன? பாசம். தேவன் கைவிட்ட மாதிரி எந்த சூழ்நிலையிலும் ஜபிக்கும் போது உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்வார். எந்தெந்த சூழ்நிலையில் ஜபித்த போது விடுதலை பெற்று கொண்டவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். என்னாகமம் 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இப்போ கெஞ்சி ஜெபித்ததால் மிரியாமிற்கு விடுதலை. மோசேக்கு எதிராக மிரியாம் மோசேக்கு எதிராக எழும்பினார்கள். அதனால தான் சொல்கிறாங்க கெஞ்சி மோசே மிரியாமிற்காக கெஞ்சி ஜெபித்ததால் மிரியாமிற்கு விடுதலை கிடைச்சது. நம்ம மற்றவர்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக இருந்தால் கூட நமக்கு விரோதமாக எழும்பினவர்களாக இருந்தால் கூட நம்ம அவர்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கூட 2 ராஜாக்கள் 20:1-3. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நேத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இதில் எசேக்கியா ராஜா அவர் வியாதியா இருக்கு சொல்ல ரொம்ப அழுது ஜபித்தாரு. ஆண்டவர் எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் ஆண்டவர். அப்படிப்பட்ட மரணமே நேரிட்டு சூழ்நிலையா இருந்தால் கூட நம்ம அழுது ஜபிக்கிறவர்களா இருந்தால் அதை மாற்றி ஆசீர்வதிக்க தேவனால் முடியும்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமேன்னு சொல்லலாமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம எல்லாத்துலேயும் ஜபிக்கிறவர்களா இருக்கணும். மனுஷர் ஜபித்த போது கேட்டு விடுதலை கொடுத்த தேவன் தன் சொந்த குமாரன் கைவிட்ட போதிலும் மீண்டும் அவர் ஜபத்தை கேட்டு எல்லா வருஷமும் மாற்றினார்.
இந்த இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்களுக்காக கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். மரணமே நேரிடுற சூழ்நிலையா இருந்தாலும் அந்த ஜெபத்தை மட்டும் விடவே கூடாது. கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.